योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கதை பார்த்தோம். அதில் குருநானக் ஜி அவர்கள் தன்னுடைய சிஷ்யர் ஒருவருக்கு, புதிதாக சேர்ந்த ஒரு சிஷ்யருக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார், ஒரு லீலை செய்கிறார். அது என்ன? சிஷ்யனை கூப்பிட்டு, எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டித்தார், அழகான வீடாக இருக்க வேண்டும், பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். உடனே சந்தோஷமாக அந்த மாணவர் அவருக்கு பார்த்து பார்த்து ஒரு வீடு கட்டித் தருகிறார். பிறகு சந்தோஷமாக, நீங்கள் சொன்ன வீட்டை நான் முடித்து விட்டேன் என்று சொல்வதற்காக ஓடி வருகிறார். குருவுக்காக தெரியாது அவர் எப்படி ஒரு உற்சாகத்தோடு அதை செய்திருப்பார், எவ்வளவு தன்னுடைய முயற்சியை அதில் போட்டு செய்திருப்பார் என்றெல்லாம். ஆனால் அந்த சிஷ்யன் வந்தவுடன் மிகவும் சாதாரணமாக, அலட்சியமாக, ஓ வீடு கட்டிவிட்டாயா என்று கேட்டு, பிறகு அந்த வீட்டை சென்று பார்த்து, இது என்ன இவ்வளவு மோசமாக கட்டியிருக்கிறாய், நான் இதில் வந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா உனக்கு, இவ்வளவு மோசமாகவா வீடு கட்டுவாய் என்று அவரை மிகவும் கடிந்து கொண்டு, பிறகு அவர் அடுத்த முறை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடை கட்டித்தர வேண்டும் என்று சொல்ல, உடனே இந்த சிஷ்யரும் கட்ட ஆரம்பித்தார். மறுபடியும் அதே போல் தன்னுடைய உயிரை விட்டு அதை கட்டினார் என்று சொல்ல வேண்டும். பிறகு ஓடி வந்து குருவிடம் தெரிவித்தார். குரு மிகவும் அலட்சியமாக, நான் அங்கு வந்து பார்க்க வேண்டிய தேவை கூட இல்லை, நீ மிகவும் மோசமாக கட்டியிருக்கிறாய் என்று உன்னுடைய முகத்திலேயே தெரிகிறது, எனக்கு இந்த வீடு வேண்டாம், மறுபடியும் கட்டித்தா என்று சொல்கிறார். இப்படி எத்தனை நாட்கள் போயினும் அந்த சிஷ்யர் வந்து வந்து சொல்வதும், பிறகு ஓடி ஓடி திரும்பவும் அதை செய்வதும், இது எல்லாவற்றையும் கண்ணுற்ற திரு குருநானக் ஜி அவர்களுடைய மகன், அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. இது என்ன அப்பா இப்படியெல்லாம் செய்கிறார், பெரும் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது, அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த பிள்ளை போய் பெரிய வீடு கட்டுகிறார், அது வேண்டாம் என்று சொல்வதையாவது சாதாரணமாக சொல்லக்கூடாதா, அதை கடுமையாக வேறு விமர்சிக்கிறார். திரும்பவும் அந்த பிள்ளை சென்று மறுபடியும் ஒன்றை கட்டுகிறது, மறுபடியும் இதையே செய்கிறார். எத்தனை முறை இப்படி நடந்துவிட்டது என்று நினைத்தாரோ இல்லையோ, குபீரென்று கோபம் பொங்கி வந்து விட்டது. வேகமாக ஓடி அந்த மாணாக்கனை பார்த்து, என்ன நீ செய்கிறாய், அவர் என்ன சொல்கிறார், இது என்ன எல்லாமே பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது, அவர் வீடு கட்டு என்று சொல்வதும், பிறகு உடனே அதை அழி என்று சொல்வதும், நீயும் சளைக்காமல் அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதெல்லாம் புதிதாக ஒரு வீடு கட்டுகிறாய், அழகாக கட்டுகிறாய், ஆயினும் கடுமையான விமர்சனம் தான் அவரிடமிருந்து வருகிறது, இது ஏன் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மாணாக்கர் ஒரு பதில் சொன்னாரே, பார்க்கலாம். என்ன சொன்னார்? நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் பார்த்து பார்த்து கட்டும் இந்த வீடோ இல்லது அதை மீண்டும் அழித்து விடுவதோ, எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இங்கு என்னுடைய குரு இடும் கட்டளை மட்டுமே என்னுடைய சம்பந்தம். எனக்கு மிகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு முறையும் அதை மாற்றி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நேரடியாக எனக்கு குருவிடமிருந்தே கட்டளை வருகிறது. அதை கொண்டு அதுவே என்னுடைய சாதனையாக நினைத்து உடனேயே நான் கீழ்ப்படிந்து அங்கு சென்று அதை செய்கிறேன். நான் ஒரு கட்டிடம் எழுப்புகிறேனா அல்லது அதை அழிக்கிறேனா என்பதில் எந்த ஒரு கவனமும் எனக்கு கிடையாது.
என் குரு சொல்கிறார், நான் அதை செய்ய விழைகிறேன், ஓடுகிறேன், செய்ய ஆரம்பிக்கிறேன். அவர் சொன்னதை உடனே என்னால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறேன் அல்லவா, இதுதான் என்னுடைய சாதனை என்று சொன்னார். இது நம் எல்லோருக்கும் அல்லவா. ஒரு குருநாதர் நமக்கு எத்தனை உபதேசங்கள் செய்திருக்கிறார் பகவான். நாமத்தை பெருக்குங்கள், நாமத்தை பெருக்குங்கள். நாமும் கொட்டும் மழையில் குடையாகவும் கொதிக்கும் வெயிலில் செருப்பாகவும் செயல்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்காது. இன்று ஒரு பிரச்சனை, நாளை ஒரு பிரச்சனை என்று போய்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் மட்டுமே நாம் மனதில் இழுத்து போட்டுக் கொண்டோமானால் விரைவிலேயே ஏதாவது மன உளைச்சலில் விழுந்துவிடும். மருந்துதான் வாழ்க்கையாக ஆகும். ஆகையினால் நாமும் நம்முடைய பகவான் முதல் தடவையாக நம்பர் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லும் அளவுக்கு நாமத்தை பெருக்குங்கள், நாமத்தை பெருக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு கவனம், ஒருமுகப்பட்ட மனம் இருக்கிறதா, பக்தி இருக்கிறதா, நம்பிக்கை இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்க சொல்லவில்லை. இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள் என்று முரசொலித்துக் கொண்டிருக்கிறார். ஆக அந்த நாமத்தை 24 மணி நேரம் அவருக்கு அவருடைய பப்பா ராம்தாஸ் சொன்னார் அல்லவா, அதுபோல் 24 மணி நேரம் நாம் சொல்ல முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்ல வேண்டும். அடுத்து பகவான் கையில் விழும் வேலைகளை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யுங்கள். இறைவன்தான் உங்களை அவற்றையெல்லாம் செய்விக்கிறார். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், சுதாமாவில் இருக்கும் பொழுது ஒரு இரவு, முதல் தடவையாக ஒரு இரவு முழுவதும் கண்விழித்து நாமம் சொன்னபோது விடிகாலை 4:30 மணிக்கு எழுந்து பகவானிடம் ஓடி வந்து கண்கள் பளபளக்க மிகவும் உற்சாகத்தோடு, பகவான், நான் இரவு முழுவதும் கண்விழித்து உங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்று மிக பெருமையாக சொல்லும் பொழுது பகவான் ஏதோ ஒரு முதுகில் ஒரு தட்டு தட்டுவார், ஒரு புன்னகைப்பார் என்றெல்லாம் எதிர்பார்த்து தான் சொன்னேன். உடனே பகவானுடைய முகம் சுருங்கியது. சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவகி, இதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று கைகளை அசைவித்து எனக்கு தெரிவித்தார். அது என்னுடைய உற்சாகத்தை உடனே அடக்கியது. மிகவும் ஏமாற்றமாக போய்விட்டது. இரவு முழுவதும் எவ்வளவு சிரமப்பட்டு அதை சொன்னேன் என்று எனக்குத்தான் தெரியும், அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஆயினும் அவர் ஏன் இப்படி செய்கிறார்? நமக்கு அவர் உற்சாகம் தர வேண்டாமா, என்கரேஜ் பண்ண வேண்டாமா என்றெல்லாம் யோசித்து கொண்டு முழித்து கொண்டிருந்தேன். என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்பொழுது அவர் சொன்னார், நீ சொன்னாய், நீ இரவு முழுவதும் கண்விழித்து நாமத்தை சொன்னதாக, உன்னால் முடியுமா? என்னுடைய தந்தை அல்லவா உன்னை செய்வித்திருக்கிறார் என்று சொன்னாரே. பார்க்கலாம். ஆக இரண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், நம் கையில் வந்து விழும் வேலைகள், அதற்கு முன்னால் நமக்கு ஏற்படும் எண்ணங்கள், நம் வாயிலிருந்து வெளிப்படும் சொற்கள், கைகளால் வெளிப்படும் செயல்கள், இவை அனைத்தும் நம்முடைய பகவான் நம்மை இயக்கி செய்வித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் சத்தியம். இதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதே, கவனத்தோடு செய்து கொண்டிருக்கும் பொழுதே, இதெல்லாம் எனக்கு இறைவன் போட்ட பிச்சை, அவர்தான் இதையெல்லாம் என் மூலமாக நடத்தி கொள்கிறார் என்ற நினைப்பு கூடவே இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் பயிற்சி செய்ய முயற்சி செய்வோம். இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வன்முறையானது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பகைமை பாராட்டுதல், எதற்கெடுத்தாலும் தவறாகவே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுதல், எதற்கெடுத்தாலும் ஒன்று சீற்றம், இல்லை என்றால் சோகம், இல்லை என்றால் பயம்,
இப்படி எதிர்மறை எண்ணங்களே நம்மை ஆட்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக நாம் பகவான் தாங்கள் பிரபஞ்சத்தின் நாயக்கன் அல்லவா, தாங்கள் உடனடியாக இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களிடையே கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைவனுடைய நினைப்போடு இறைவனுடைய நாமத்தோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் 2 வன்முறை போர்கள் தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் நன்கு ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள தேசங்கள் எல்லாமே எல்லாவற்றிலும் பகைமை என்ற சொல்லோ போர் என்ற எண்ணமோ எழும்பவே கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, திடும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எந்த தேசத்தைச் சேர்ந்தவர்களானாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, எல்லோருமே இந்த கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள்தான். அது துரிதமாக செயல்படும், துல்லியமாக செயல்படும், யாரையுமே விட்டு வைக்காது, அவதாரங்களை கூடத்தான். ஆக எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். என்னதான் இந்த கடுமையான விதி இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலே காரணமற்ற கருணை என்று ஒன்று தங்களுக்கு இருக்கிறதல்லவா, அதற்கு நாங்கள் அப்பீல் செய்து கொள்கிறோம். தங்களுடைய கருணையானது உலகத்தில் துன்பத்தில் வீழ்ந்து கிடக்கும் அத்தனை பேருக்கும் எட்டி அவர்களுக்கெல்லாம் விடுதலை வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஜீரணித்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சதிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. என்ன செய்வது? தாங்கள் எங்களுடைய மனதில் ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கின்றது. நம்முடைய எத்தனையோ ஜென்மங்களில் நாம் செய்து வந்த வேண்டாத கர்மங்கள், பாபங்கள், அவைகளுடைய வாசனைகளை நம் மனதிலே ஊன்றச் செய்துதான் போயிருக்கின்றன. இந்த வாசனைகள் எப்பொழுது தனக்கு ஏற்ற விஷயங்கள் வெளியில் நடக்குமோ அப்பொழுதெல்லாம் அந்த விஷயத்தோடு சேர்ந்து கொண்டு நம்மை பழிவாங்கிவிடும். ஆயினும் நாம் பகவான் சொன்னதை மறுபடியும் நினைவு கூறுவோம். இந்த நாமம், இறைவனுடைய நாமம் என்பது வல்லமை மிக்க ஒரு பெரிய ஆயுதம். அது அதை வைத்துக்கொண்டு நம்முடைய பூர்வ கர்மாக்களை எல்லாம் நம்மால் அழிக்க முடியும். நம்முடைய மனதில் உள்ள வாசனைகளை கூட அழிக்க முடியும் என்றெல்லாம் சொல்கிறார். நாம் அவருடைய திவ்ய மங்கள நாமத்தில் அடைக்கலம் கொள்வோம். விரைவிலேயே நம்முடைய மனம் தூய்மையாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த உலகத்திலே எங்கே இருந்தாலும் என்ன வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவை அனைத்தும் இறைவனுடைய வேலை. சொல்லியிருக்கிறார் அல்லவா, என் தந்தை முழுவரையை நிலைத்து நிற்கிறார், வேறு எதுவும் இல்லை எவரும் இல்லை என்று. ஆக நாம் நடக்கும் கையில் விழும் வேலைகள் எல்லாம் பகவானுடைய வேலைகள் என்ற நினைப்போடு அதை அவருக்கு சேவையாக ஆனந்தமாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி போட்டி பொறாமை பொச்சரிப்பு என்று செய்து வந்தோமானால் நாம் செய்யும் சின்ன சின்ன கர்மாக்களிலிருந்து பெரிய கர்மாக்கள் வரை அனைத்தும் ஆத்மசக்தியாக மாறிவிடும். பகவான் தாங்கள் எங்களுக்கு அருள வேண்டும். அதாவது எது வந்தாலும் அது இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு வருகிறது, என்னுடைய ஆன்மீக உயர்வுக்காக வருகிறது
என்ற நினைப்போடு நாங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். தங்களுடைய சங்கல்பத்தினால் என வாழ்க்கை சுகமோ துக்கமோ கொண்டு வருகிறது. அந்த துக்கம் என்பது நம்முடைய கார்மிக் அக்கவுண்ட், நம்முடைய கர்ம பலனின் கர்மாக்களின் வினை பயனாக வருகிறது. ஆயினும் அது இறைவனுடைய இச்சையினால் வருகிறது. ஆக இறைவனுடன் இருந்து வரும் எதுவுமே கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். இதை நாம் மனதில் கொள்வோம். எப்படி குருநானக்ஜி தன்னுடைய மாணவனிடம் இந்த வீட்டை கட்டு, இது சரியில்லை, இன்னொரு வீட்டை கட்டு, அதுவும் சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே போகிறார் அல்லவா? இப்படி குருவானவர் தன்னுடைய சிஷ்யர்களை எல்லாம் பல சோதனைகளுக்கு உள்ளாக்க, அந்த சோதனைகளை நாம் வேதனைகளாக நினைத்தோமானால் ஒரு சாதனையும் படைக்க முடியாது. ஆனால் அவை குருவிடமிருந்து வருகிறது, இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று நினைத்தோமானால் அது அத்தனையும் ஆசீர்வாதமாக மாறிவிடும். அது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவி செய்யும். இறைவனிடம் நெருக்கம் கூட்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிவடையும். இல்லை என்றால் நாம் நிலை குலைந்து போவோம். இறைவனை நொந்து கொள்வோம். இறைவனிடமிருந்தே விலக பார்ப்போம். அடுத்த தெருவிலே ஏதேனும் ஒரு மகாத்மா இருக்கிறாரா? அவருக்கு இவரை விட பவர் ஜாஸ்தி இருக்குமா? நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருமா என்று ஒரு பொருட்காட்சியில் அடுத்த கடைக்கு போல் போக ஆரம்பித்து விடுவோம். ஆக இதையெல்லாம் விட்டு அதை ஆசீர்வாதமாக மட்டுமே பிடிவாதமாக பார்ப்போம். அது ஆசீர்வாதமாகி நம்முடைய மனதை ஒரு உயர் நிலைக்கு எடுத்துச் செல்லும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தங்கள் ஆசீர்வாதத்தினால் நாங்கள் எப்பொழுதுமே தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் கிட்ட வேண்டும். அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதேதோ பிரச்சனைகளுக்கெல்லாம் விடை தேடிக் கொண்டிருக்கும் நாம் இந்த பிரச்சனைகளே இல்லாதபடி நாம் கரைய வேண்டும் அல்லவா? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை என்ன? அகம்பாவம் தான். நான் இந்த உடம்பு என்று நினைக்கும் நினைப்பு தான் எல்லாவற்றிற்கும் அடியில் இருக்கும் ஒரு பெரிய பாபம். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய அருளானது இந்த அகம்பாவத்தை போக்கி ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எங்களுக்கெல்லாம் தந்தருள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் அபிராம் சரத்குமார். யோகிராம் சூரத்குமார்.